இப்போ நிறைய பேருக்கு வந்து மயக்கம் வர்றது, வாந்தி வர்றது, அப்புறம் நம்ம பயணங்கள் செய்யும்போது வந்து மயக்கமா வருது, கிறுகிறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் முடி வளர்ச்சி வந்து கம்மியாகிறது, முடி வந்து கொட்டுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு மூலிகை செல்லமகா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, சௌரிக்கொடியோட பயன்கள், அதோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். எங்களோட இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இந்த கொடியை பத்தி நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமா அப்படின்னா, சௌரி கொடி இது பேரு. இதே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும் இந்த கொடி. நல்லா நீளமா 3 அடி, ஏன் நம்ம உயரம் ஆள் உயரத்துக்கு கூட இந்த கொடி வந்து படர்ந்து போயிட்டு இருக்கோம். எங்கெங்க இருக்கும் அப்படின்னாக்க, தரிசு நிலங்கள்ல, ரோடு ஓரங்கள்ல, ரொம்ப நாள் மனுஷங்க மிதிப்படாத இடங்கள்ல, அப்படிதான் சொல்லணும், மனுஷ காலடி படாத, மனிதரோட காலடி படாத இடங்கள்ல அதிகமா இது வந்து வளருது. கொள்ளைன்னு சொல்லுவாங்க, மணல் பாங்கான இடத்துல வந்து இது பரவி இருக்கும். பெரும்பாலும் இது நம்ம தமிழ்நாடுல எல்லா இடத்துலயுமே வந்து இந்த கொடி இருக்கு. இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முடி வந்து நிறைய பேருக்கு உதிருது இல்லையா, நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து ஹெல்த்தியா சாப்பிட்றது இல்லை, நல்ல சத்தான பொருட்கள் வந்து சாப்பிடாததுனால நிறைய பேருக்கு வந்து முடி வந்து உதிருது. அவங்களுக்கு முடி உதிர்வை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த சௌரி கொடி எடுத்துக்கலாம். சௌரி கொடி எடுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, மிக்சியிலையோ இல்லை அம்மியிலையோ உங்களோட வசதிக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கருவேப்பிலை, உரி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை அரைச்சி வச்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெயை லேசாக சூடு பண்ணி அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த தண்ணி சவுண்டு இல்லாமல் போயிடும். அப்போ வந்து நல்ல பதத்துக்கு எண்ணெய் கிடைக்கும். அதை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி நல்லா வளரும். அப்புறம் முடி இல்லாதவங்க இது விளையாட்டுக்கும் ஜடை மாதிரியெல்லாம் பின்னி நாங்கள் போட்டுக்குவோம் அப்போ கிராமத்தில் சின்ன பிள்ளைங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இலையை வந்து நல்லா அப்படி உருகி எடுத்துக்கிட்டு, இப்படி இந்த இலையை அப்படி உருகி எடுத்துட்டோம்னா வரும். இலை மட்டும் வரும் இல்லையா, அந்த இலைகளை வந்து மருந்து குழம்பு வச்சுக்கலாம். எப்படின்னா, மல்லி, வரமிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, வெந்தயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கிட்டு, இந்த இலையை வந்து வதக்க வேண்டியதில்லை, இதை சும்மா வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்க, நம்ம ட்ராவல் டைமில் இந்த கிறுகிறுப்பு வருது, வாந்தி வருது, இதெல்லாம் வந்து சரி பண்ணும். என்னன்னா, பித்தம் அதிகமாக இருக்கவங்களுக்கு, உடல் சூடு அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி வாந்தி வரும். சத்து குறைபாடாக உள்ளவங்களுக்கும், அயன் சத்து குறைபாடாக இருக்கவங்களுக்கும், அந்த மாதிரி ஒரு இரும்பு சத்து குறைபாடாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வாந்தி மயக்கம்லாம் வரும். அதை வந்து இந்த கொடியை வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப குறைக்குதுங்க. எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பற்றி வேறு ஏதாவது மருத்துவ குணங்கள் தெரிஞ்சதுன்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இயற்கையோடு இணைவும் வளம். நன்றிங்க.